மா வேட்டியா? என்னடா? மா இந்த மருந்து சீட்டெல்லாம் எடுத்து கொடு. நான் போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். தேவையில்லடா. இன்னும் 1 மாசத்துக்கு எந்த மருந்தும் வேண்டாம். ஏன் நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லடா. தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு போனாங்க. எந்த தாத்தா பாட்டி? டேய், ராஜசேகர் தாத்தாவும் சாரதா பாட்டியும் வந்துட்டு போனாங்க. அவங்க தான் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஆமாமா 2 நாளைக்கு முன்னாடி கூட உன் மருந்து சீட்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கேட்டாங்க. இதுக்குதானா? வேற என்ன சொன்னாங்க? இனிமே உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொன்னாங்க. என்னையவா? அவங்க ஏன் என்ன பாத்துக்கணும்? அப்படி என்ன பேசுனீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. சரவணன் வரானோ இல்லையோ, அதனால வேட்டையின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. என் மகன் இப்ப போலவே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சியோட வேட்டைய காலங்காலத்துக்கும் சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஒருவேளை நான் இறந்துட்டா கூட என் மகனோட வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் நீங்க 2 பேரும் பொறுப்பேத்துக்குவீங்களா? கண்டிப்பா இருப்போம். இந்த மனசுல ரொம்ப எமோஷனலா பேசுறதா நினைப்பா? இப்போ உனக்கு என்ன வயசாகுது சாவறதுக்கு? இங்க பாரு சுதா, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. மீனாட்சியோட எனக்கு நீதான் முக்கியம். மீனாட்சிக்கு புருஷனா வாழ்றதை விட உனக்கு மகனா வாழ்றதுல தான் எனக்கு சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நீ என்னை விட்டு போகாம இரு. இனிமே சாகிறத பத்தி பேசு, உனக்கு இருக்கு. அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. டேய், இப்ப எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அப்ப நீ சாக போறேன்னு இன்னொரு தடவை சொல்லாத. சரி. என்ன சரி? சரிடா, இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஏடி என்ன எம்பிட்டு தூரம்? சும்மாதான் உன்னையும் அம்மாவே அப்படியே பாத்துட்டு போலான்னு. எப்படி மைனா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க? நான் நல்லா இருக்கேன். இரு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஒன்னும் இல்ல வேட்டையா, உன்னை பார்த்துட்டு சில விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான மேட்டரா இல்ல சாதாரண மேட்டரா? முக்கியமான மேட்டர் தானே வச்சுக்கோங்க. சரி வா, அப்ப கொல்லப்புறத்துல போய் பேசலாம். சொல்லிடி. அப்புறம் வாழ்க்கைலாம் எப்படி போகுது சாருக்கு? எந்த வாழ்க்கைய கேக்குற? மீனாட்சி கூட இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையை தாண்டா கேக்குறேன். அதுவா? அப்படியா? சூப்பர், தூளு, பிரமாதம். அப்புறம் இந்த குழந்தை எப்ப பெத்துக்கலாம்னு ஏதாவது ஐடியா? என்ன முழிக்கிற? ஏய், இப்ப என்னடி வயசாயிருச்சு எங்களுக்கு குழந்தை பத்துக்க? அதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மெதுவா பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி 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 சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பிள்ளை மறுபடியும் சரவணனை பத்தி ஏதாவது பேசிச்சா? சி 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 சி, நீ வேற. அவ என் பேர்ல இருக்கிற சரவணனை தூக்கிட்டு வெறும் பெருமாள்னு பேரை மாத்திக்க சொல்றா. பாரு. ஆமா. நல்லா மண்டைய ஆட்டிட்டு கேட்டுட்டே இருந்தா காது குத்திட்டே இருப்ப, அப்படித்தானே? ஆமா. இல்ல என்ன மைனா? என்ன நொன்ன மைனா? எப்படி தைரியம் இருந்தா 2 பேரும் புருஷ முன்னாடி நடிச்சு எல்லாருமே ஏமாத்திட்டு இருப்பீங்க. ஏன்டி கத்துற? எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு. என்ன கத்தவே என்ன பேச சொல்ற? ஏய், அம்மா உள்ள தாண்டி இருக்காங்க, மெதுவா பேசு. மீனாட்சி சொன்னாலா? வந்த கோவத்துக்கு 4 டோஸ் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஏய், அவ கிடக்கட்டும்டா. நீ என்ன இப்படி பண்ண? இப்படி பண்றதுக்கு எப்படி வேடி உனக்கு மனசு வந்துச்சு? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அவ கூட புருஷனா வாழணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா புருஷனா நடிக்க தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீனாட்சி நடிக்க தான் சம்மதிச்சாலே தவிர வாழ்றதுக்கு சம்மதிக்கல மைனா. அது மட்டும் இல்லாம எனக்கு எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி அவங்கள காப்பாற்ற வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்காத.